ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். அண்ட் ஜென்ரல் ரீடிங் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும். பைல் சூஸிங் மட்டும்தான் ரெசனேட் ஆகுங்கிறது இல்லை. ஜென்ரல் ரீடிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். ஸோ நீங்கள் இல்லை எனக்கு வந்து ரொம்ப இன்டெப்த்தாக தெரியணும், என்னோட பர்டிகுலர் விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் கூட என்கிட்ட வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து பர்சனலி ஆல்சோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கிறிஸ்டல் மெசேஜஸ், இன்னைக்கான கிறிஸ்டல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி யூனிவர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்பயாவது வந்து ஸ்பிரிச்சுவலி டிவைனோட நான் டூ மச் கனெக்டடாக இருக்கேன். எஸ், என்னால் வந்துட்டு நான் சொல்கிறத வந்து டிவைன் கேட்க முடியுது, யூனிவர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அதில் ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? ஒரு சில பேர் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும், ஒரு ஸ்மால் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் அதை நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் ஆக்சுவலி பிளெஸ்டு தான். நீங்கள் டிவைனோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப டிவோட்டடாக இருந்தீங்க அப்படின்னா எஸ், உங்களாலையும் கனெக்ட் பண்ண முடியும். உங்கள் லைஃப்லையும் அந்த மேஜிக் கொண்டு வர முடியும். அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. நிறைய டைம் கிவ் அப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு கிவ் அப் பண்ணுற அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேஜிக்காக இருக்கட்டும், அந்த பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், அது எதையுமே வந்துட்டு யூஸ் பண்ண விடாமல் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி தான் அந்த விஷயம் இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. அதாவது நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு லாக்குக்கான ஒரு கீன்னு நான் சொல்லுவேன். ஒரு பதில், ஒரு சொல்யூஷன், ஒரு வழி எல்லாமே உங்களை சுற்றி தான் இருக்கு. உங்கள் பக்கத்திலே இருக்கு, ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. இப்போ யாராவது ஏதாவது பதில் வேணும், ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில தேடுறதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உங்களை சுற்றி இருக்கிறத வந்து தேடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலே அந்த பதில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்ல டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க, நல்ல உன்னிப்பாக கவனிங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அதை சொல்கிறாங்க? இந்த ஒரு மெசேஜ் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது? ஆக்சுவலி வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் நிறைய இடங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நல்ல ஃபோக்கஸோட உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு பேட் திங்ஸாக இருந்தாலும், பீப்புள் பிட்ரேவே பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்கு. லைஃபோடைய இன்னொரு சைடை நீங்கள் இன்னும் பார்க்கல. ஒரே சேட்னஸ், அழுகைகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மட்டுமே பல வருஷமாக பார்த்துட்டு வந்த நீங்கள் இன்னும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, நிறைய மேஜிக் சர்ப்ரைசஸ் இருக்குது. பட் ஆனால் அது இன்னும் நீங்கள் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ வந்து அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா? என்ன விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? ஓகேங்களா? அதாவது அந்த மேஜிக் என்ன, அந்த சர்ப்ரைசஸ் என்ன, எதை நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் கேட்ச் பண்ணலை?
அப்படிங்கிறது வந்து நம்ம டேரோட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகே, நிறைய இடங்கள்ல ஸ்பிரிச்சுவல் டிவைன் கனெக்ஷனுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் ஆல்சோ வந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல, நோ ப்ராப்ளம். இனிமேல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பார்ப்போம் எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, எந்த டீட்டெயில்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. Okay, Page of Wands. See, High Priestess, look at the card. Yes, Two of Swords. Okay. So, 2 page cards வந்திருக்கு. So, ஓகே, இந்த ஒரு கார்டு ஜம்ப் ஆகி வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கார்டு வந்துட்டு யூனிவர்ஸாக உங்களுக்கு கொடுக்குற கார்டு குயின் ஆஃப் வாண்ட்ஸ். அப்சல்யூட்லி மச் நீடட் கார்டு இப்போது. எஸ், சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹை பிரிஸ்டஸ் கார்டு நீங்களே பாருங்களேன். உங்களோட இன்ட்யூஷன் வந்து நிறைய கைட் பண்ணும். எஸ்பெஷலி வந்துட்டு இனிமேல் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கும், பட் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, நோ ப்ராப்ளம். இனிமேல் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நல்லா கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறீங்களோ, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கு, இல்லைனா வந்துட்டு ஒரு கெரியரில் இருக்கு, எனக்கு எல்லாமே ப்ராப்ளம், ஐ மீன் கெரியர்லையும் நல்லா இருக்கு, ரிலேஷன்ஷிப்பும் ஓகே நார்மலாக போகுது, ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை. ஸோ உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்துமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது தேவை இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வரும். நல்ல லைஃப்பை நல்ல கவனிங்க. அதுக்காக வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்கை நோட் பண்ணணும்னு கிடையாது. லைஃப்பில் ஓவர் திங்கிங் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக டே டு டே லைஃப்பில் இருங்க. உங்களுக்கான கரெக்ட் மெசேஜ் அந்த டைமில் வரும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வரும். அந்த சீக்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படிலாம் இல்லை. உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ்க்கு அடுத்து உங்கள் லைஃப்பில் மேரேஜ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அந்த ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களை நல்ல ஒரு உங்கள் மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் அதுக்கு தகுந்த என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வரும். அந்த டைமில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து டிவைனோட ட்ரூவாக இருக்கணும் அண்ட் வந்து ட்ரஸ்ட் இருக்கணும். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆக்டிவாக இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். லுக் அட் த கார்டு. இந்த கார்ட்ஸே பாருங்களேன், அவ்வளோ ஆக்டிவ்னஸ், அவ்வளோ ஆக்டிவாக வந்து இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப தேவை. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம் உங்களுக்கு. சி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேண்டாம். யூ ஆர் ப்ரொடெக்டட். ஓகேங்களா? என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்பணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு பாஸ்ட்டு வச்சுட்டு இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு எதிர்கால பயங்கள் இருக்குது. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. அதனால தான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து யூனிவர்ஸோட வந்துட்டு நீங்கள் பாண்டிங் வைக்கணும், கனெக்ட் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வர்றது. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஓகே, நீங்களே வந்து ஆக்சுவலி பிஸி ஆகிற மாதிரி தான் இருக்குது. யூல் பி வெரி வெரி பிஸி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? நல்ல இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார நிறைய எனர்ஜியுமே ரொம்ப ரொம்ப பீக்காக இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அது உங்கள் லைஃபுக்கு தேவைதான்.
ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்திருக்கும், பட் ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கலையோன்னு தோணுது. ஓகேங்களா? ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரி, இந்த கார்ட்ஸ் வெயிட், இந்த கார்ட்ஸ்லேயே பாருங்களேன். பேஜ் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், 3 கார்டுமே தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். இனி வந்து நீங்கள் உங்கள் லைஃப் வந்து இப்படியே போயிடாது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக நகருது. ஆனால் நீங்கள் ஆக்டிவாக இருங்க. பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லுக் அட் த கார்டு. சரி, ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும், தட் யூ ஆர் வெரி ப்ரொடெக்டட். பட் ஆனால் வந்து டிவைன் உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க. பட் இருந்தும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். எப்படி மேம், எப்படி வந்து அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது? ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் கோ பண்ணணும், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் வந்து ஒரு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது உங்களோட எனர்ஜி வெளியில் மற்றவங்களுக்கு போகக்கூடாது, மற்றவங்களோட எனர்ஜி நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு மற்றவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மேஜிக், அந்த ஒரு பவர், அந்த என்ன சொல்கிறது, பிளெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே வெளியே போயிடும் உங்களை விட்டு. ஸோ அதனால தான் வந்து ஒரு பவுண்ட்ரிஸை கிரியேட் பண்ணுங்க. உங்களோட சர்க்கிளில் வந்து யார் இருக்கணும் இருக்கக்கூடாது, யூ ஹாவ் டு டிசைட் இட். அதனால தான் ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே வந்துட்டு என்ன சொல்லுச்சுன்னா, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை நல்லா நோட் பண்ணுங்க. இது ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அங்கே தான் பிரச்சனை இருக்கு. இப்போ உங்கள் லைஃப்பில் என்னால் முன்னேற முடியல, ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருக்கு, அதுக்கான காரணங்கள் வந்து அவுட் சைடு ரொம்ப தூரம்லாம் சொல்யூஷன் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல தான் அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? கீப் சீக்ரெட்ஸ். சீக்ரெட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறைய சீக்ரெட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களோட சீக்ரெட்ஸ் இன் த சென்ஸ் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட பிளான்ஸ், ஐடியாஸ் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஈவன் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்குள்ளரே தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் ரிவீல் ஆச்சுன்னா கூட உங்களோட பிளான்ஸ் அப்படிதான் ஆகும். ஓகே, ஸோ பட் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நியூ ஸ்டார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வருது. அதை நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹெல்த் வைஸுமே வந்து நல்லா இருக்கு. சரி, ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரீடிங் ஹேபிட்ஸ், புக் ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். புக்கு படிக்கிறதுனா பிடிக்கும், ஏதாவது ஒரு சம்திங் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருந்திருக்கும். பட் இப்போ இடையில நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் உங்களால் உட்காந்து படிக்கிற அளவுக்கு கூட உங்களோட எனர்ஜிஸ் வந்து இல்லாமல் இருக்கு கரண்ட்லி. ஒரு புக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை படிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கூட இல்லை. ஸோ அந்த ஒரு ஹேபிட்டே, அழகான ஒரு ஹேபிட்டே நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ரீசன் உங்களை சுற்றி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் செக் யுவர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்தோட எனர்ஜி, அந்த பீப்புளோட எனர்ஜி. ஓகே, சரி, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, தெரியுதா? லுக் அட் த கார்டு. லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல வீடு இருக்குது. ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன், நல்ல உங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்குது, அண்டு ஒரு ஃப்யூச்சர், நல்ல ஜாப், நல்ல ஒரு சேலரி இருக்குது. ஹெல்த்தும் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்லையுமே நார்மலாக தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களோட லைஃப்பில் ஒரு அட்வென்ச்சர் இல்லை. அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு
கிவ் அப் பண்ண மாதிரி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணுங்க. பிகாஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு சில பீப்புளோட நான் அட்ராக்ட் ஆக மாட்டேன், அவங்களோட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப தனிமையாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. ஒரு சில பீப்புளோட அட்டாச் ஆகலை, அவங்களோட எனர்ஜி எனக்கு பிடிக்கல, அவங்க நெகட்டிவாக இருக்காங்க, ஓகே. பட் அதுக்காக மற்ற பீப்புளையும் அவாய்ட் பண்ணணும்னு இல்லைல்ல. அந்த சர்டைன் பீப்புளை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் கூட யூ கேன் ஹாவ் அ சேட் வித். ஓகே, ஸோ லுக் அட் தட் எனர்ஜி. நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே தான் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து பாதிக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். இன்னும் இன்டெப்த்தாக வேணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனல் ரீடிங் ஆல்சோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.